सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः. अज्ञानवादे अनुमानोपपत्तिः அப்படிங்கிற பிரகரணம் நடந்துருக்கு. சாத்தேச்ச ஆத்யம் விசேஷணம் அதுல இருந்து ஆரம்பிக்கணும். சாத்தேச்ச ஆத்யம் விசேஷணம் प्रतियोग्यतिरिक्ता प्रागभाव निवृत्तिः इति मते प्रागभावेन अर्थान्तरवारणः. विवादपदं प्रमाणज्ञानं स्वप्रागभावव्यतिरिक्त स्वविषयावरण स्वनिवर्त्य स्वदेशगत वस्तुन्तरपूर्वकम् अप्रकाशितार्थप्रकाशकत्वात् अंधकारे प्रथमोत्पन्न प्रदीप प्रभावते அப்படிங்கிறது விவரணாச்சாரியால் சொன்ன அஜ்ஞான அனுமானம். இந்த அனுமானத்துல விவாத பதம் பிரமாண ஜானம்னு இந்த பட்சத்தை சொல்லியிருக்கார். இதனுடைய பிரயோஜனம்னா என்னங்கிறது பார்த்தாச்சு. இப்ப கிரமமாக சாத்தியத்துல கொடுத்த ஒவ்வொரு விசேஷணத்துக்கும் பிரயோஜனம் என்னன்னு பார்க்கிறார். முதல் விசேஷனம் பிராகபாவ வதிரிக்தா, அதாவது அந்த ஞான பிராகபாவத்தை காட்டிலும் வேறான ஒரு வஸ்து, வஸ்து பூர்வகம், வஸ்துக்கு விசேஷனம். இது எதுக்காக போடணும்? இந்த விசேஷனம் இல்லாட்டா ஸ்வவிஷய ஆவரண ஸ்வநிவர்த்திய ஸ்வதேசகத வஸ்துந்தர பூர்வகம்னு சொன்னாலும் அஜ்ஞானத்தை வாங்கிக்கலாம், அஜ்ஞான பூர்வகத்தும் சொல்லலாம். ஆனால் ஸ்வப்ராகபாவ வதிரிக்தான்னு ஒரு விசேஷனம் போட்டதுனால அதுக்கு ஒரு தனி பிரயோஜனம் இருக்குன்னு அவர் நினைக்கிறாருங்கிறது ஆறுது விவரணாச்சாரியா. என்ன பிரயோஜனமாக இருக்கும்னு பார்க்கிறார். प्रतियोग्यतिरिक्ता प्रागभाव निवृत्तिः इति मते प्रागभावेन अर्थांतर वारणाः. அர்த்தாந்தரம்னு அனுமானத்துல ஒரு தோஷம். அப்படின்னா என்னன்னா, இவன் உன்னை சாதிக்கணும்னு நினைச்சு அனுமானம் பண்ணினா, ஆனா இவன் நினைக்காத இன்னொன்னு சித்திக்குதுன்னு வச்சுக்கோ. இதுதான் அர்த்தாந்தரம். இவன் எதை சாதிக்கணும்னு வந்தானோ அந்த சாத்தியம் சித்திக்காமல் வேற ஒண்ணு அந்த அனுமானத்தினால பக்கத்துல இருக்கிறதாக சித்திக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இது அர்த்தாந்தரம். இந்த விநாயகம் பிரகுருவானா ரச்சயாமாசவானதம்ங்கிறது அர்த்தாந்தரம் தான். இந்த மாதிரி இவன் நினைச்சது ஒண்ணு ஆனா சித்திச்சது வேற, அந்த மாதிரி. அது எப்படி? பிராகபாவமாதாய அர்த்தாந்தரம்னு வரும். ஞான பிராகபாவம் தான் இந்த இடத்துல ஞான நிவர்த்தியம், ஞானத்தினுடைய விஷயத்துக்கு ஆவரணமாக இருக்கு. ஞானம் எங்க இருக்கோ அங்கே இருக்கு. பிராகபாவங்கிறது எப்பவுமே பிரதியோகி இருக்கிற இடத்துல தான் இருக்கும்னு நெய்யாய்க்கால் சொல்லி கொடுத்திருக்கா. அதனால மூணு விசேஷனமும் அதுல சேர்ந்திருக்கு. அப்பேற்பட்ட ஞான பிராகபாவத்தை ஞான பிராகபாவ பூர்வகம் ஞானம் அப்படிங்கறத சொன்னா இது சித்தமாயிடும் இல்லையா? அதனால இவன் நினைச்சது என்ன? அஜ்ஞானத்தை முன்னாடி இருக்கிறதாக சொல்லணும்னு நினைச்சா ஞான பிராகபாவம் முன்னாடி இருக்கிறதாக சொன்னதாக ஆயிடும். இந்த அனுமானத்தால சித்தமாயிடும். இது இவனுக்கு அர்த்தாந்தரம். அர்த்தாந்தரம்னு சொன்னாக்க இவனுக்கு அபீஷ்டம் சித்திக்கலை. ரெண்டு அர்த்தாந்தரம்னு சொல்றது, எதை சாதிக்கணும்னு நினைச்சானோ அது சித்திக்கலைங்கிறதும் அர்த்தாந்தரம் தான். வேற இன்னொன்னு சித்திச்சதுன்னு சொல்றதும் அர்த்தாந்தரம் தான். பிராகபாவங்கிறது எனக்கு வேண்டியதில்லைன்னு சித்த முன்னாடி பேசினார் அந்த பிரத்யக்ஷத்துல. பிராகபாவங்கிறதுக்கே ஒன்றும் பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணார். இப்ப என்ன ஆச்சுன்னா பிராகபாவமும் ஒண்ணு சித்திச்சதாக ஆயிடும். அதுலயும் பிராகபாவம் பிரதியோகியதிரிக்த பிராகபாவ நிவர்த்தியானது பிரதியோகியேன்னு ஒரு பட்சம், பிரதியோகியை காட்டிலும் வேறானதுன்னு ஒரு பட்சம். பிரதியோகிதான் பிராகபாவ நிவர்த்தின்னு சொன்னா அப்ப இந்த அர்த்தாந்தரம் வராது. பிராகபாவம் நிவர்த்திங்கிறது ரெண்டு பட்சம் எப்படி வந்தது? கடம் வரத்துக்கு முன்னாடிதானே கடப்பிராகபாவம் இருக்கும். அப்ப கடப்பிராகபாவத்தினுடைய நிவர்த்தி துவம்சமானது எப்பல இருந்து இருக்கு? கடம் உண்டான அந்த க்ஷணத்துல இருந்து இருக்கு. இப்ப இந்த கடப்பிராகபாவ நிவர்த்தியும் கடமும் ஒரே க்ஷணத்துல உண்டானது அப்படின்னு சொல்லலாம். கடப்பிராகபாவ நிவர்த்தி घटम ये ரெண்டும் ஒரே க்ஷணத்துல
உண்டாகிறது, ஒரே சாமகிரியால உண்டாகிறது. அப்படியானா இது ரெண்டும் ஒன்னாவே இருக்கட்டும். ஆக கடமேதான் கடப்பிராகபாவ நிவர்த்தி அப்படின்னு ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் என்னன்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. நான் சாமகிரியில வித்தியாசம் காண்பிக்க முடியும். பிராகபாவம் பிராகபாவ நிவர்த்திக்கு பிரதியோகியும் ஒரு காரணம். அதாவது கடப்பிராகபாவம் கடத்தினாலதான் நிவர்த்தி ஆகும். ஆனால் கடத்துக்கு கடம் தேவையில்லை. ஏன்? இப்ப கடத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமகிரி காரண கலாபத்துல கடம் சேர்ந்தது இல்லை. ஆனா கடப்பிராகபாவ நிவர்த்தியை உண்டு பண்ணக்கூடிய சாமகிரியில பிரதியோகியா இருக்கக்கூடிய அந்த கடமும் சேர்ந்திருக்கு. அப்ப சாமகிரி வித்தியாசப்பட்டது. அதனால கடம் வேறு, அந்த கட பிராகபாவ நிவர்த்திங்கிறது வேறுன்னு சொல்லணும்னு இப்படி ரெண்டு தினசா இருக்கு. இப்ப கடப்பிராகபாவ நிவர்த்தி கடமேன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்கோ, அப்போ இந்த அனுமானத்துல அர்த்தாந்தரம் வராது. ஏன்னு கேட்டா அந்த வஸ்துவந்தர பூர்வகம்னு தானே சாதிக்கிறோம். அந்த தியான வரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு வஸ்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப சாதிக்கிறோம். இப்போ கடப்பிராகபாவ நிவர்த்திங்கிறது கடமேன்னு சொல்லும் போது அப்ப என்ன ஆகும்னா வஸ்துவந்தர பூர்வகத்துவம் வராது. வஸ்துவந்தர பூர்வகத்துவம் வராது. ஏன்னா கடப்பிராகபாவங்கிறது இந்த கடம் வரத்துக்கு முன்னாடி வரை இருந்திருக்கு. கடப்பிராகபாவ நிவர்த்தி இதுவேதான். வஸ்துவந்தர பூர்வகத்துவத்துக்கு இல்ல, நிவர்த்தியான ஒரு விசேஷனம் போட்டிருக்கும். இந்த வஸ்துவந்தரமானது தன்னால நிவர்த்திக்கப்படக்கூடியதாக இருக்கணும். நிவர்த்தியான, அதாவது ஞானம் வந்தால் நிவர்த்தி ஆகக்கூடியதா. அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்? அதுலயும் கொஞ்சம் பார்ப்போம். இப்படி நமக்கு நேரடியா பார்த்தா ஞானம் வந்தா போயிடுறதே அப்படின்னு தெரியுது. அப்படி இல்லை. ஞான நிவர்த்திங்கிறது ஞானஜன்ய நாச பிரதியோகித்துவம்னு அர்த்தம். ஸ்வநிவர்த்தியம்ங்கிறது. ஸ்வநிவர்த்தியம்னா தான் எந்த நாசத்துக்கு காரணமாக இருக்குமோ அந்த நாசத்துக்கு பிரதியோகி. இதுதான் ஸ்வநிவர்த்தியம்ங்கிறது அர்த்தம். இப்ப ஞான பிராகபாவ நிவர்த்தி கடஸ்வரூபமாக இருந்தால் கடத்துக்கு கடம் காரணமாக முடியாது இல்லையா? அப்ப ஞான பிராகபாவ நிவர்த்திக்கு கடம் காரணம் இல்லைன்னு ஆயிடும். அப்போ கடம் இல்லை, ஞானம் காரணம் இல்லைன்னு ஆயிடும். அப்ப ஞானத்தினால ஏற்படக்கூடிய துவம்சத்துக்கு பிரதியோகியாக ஞான பிராகபாவத்தை சொல்ல முடியாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, புரிஞ்சு கொடுத்தாது. அதாவது ஞானத்தினாலே எந்த ஒரு ஞான பிராகபாவ நிவர்த்தி ஏற்படுறதோ அந்த ஞான பிராகபாவ நிவர்த்தி ஞானத்தை காட்டிலும் வேறானதாக இருந்தால்தான் ஞானம் அதுக்கு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா காரிய காரண பாவம் சொல்றது இது காரணம் இது காரியம்னு சொல்லணும் இல்லையா? அப்போ ஞானங்கிறது காரணம், ஞான பிராகபாவ நிவர்த்திங்கிறது காரியம். இது ரெண்டும் தனியா இருந்தா சொல்லலாம். ஞானமே தான் ஞான பிராகபாவ நிவர்த்தின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, அப்போ அங்க காரிய காரண பாவம் சொல்லலாமோ? அப்ப ஞானமே ஞானத்துக்கு காரணம்னு சொன்ன மாதிரி ஆயிடுமோ? அப்ப ஞான பிராகபாவ நிவர்த்தியை ஞானமாக சொல்லிட்டோம்னா காரிய காரண பாவம் இல்லை. நாம சாத்தியத்துல என்ன போட்டிருக்கோம்னா நிவர்த்தியான ஒரு விசேஷனம் போட்டிருக்கோம். ஞானம் அதனால நாசம் செய்யப்படுகின்ற அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்ப ஞான பிராகபாவத்தினுடைய நிவர்த்தி ஞானந்தாங்கிற பட்சத்தை எடுத்துட்டோமானால் அப்ப ஞான பிராகபாவங்கிறது ஞானத்தினால நிவர்த்தியாகக்கூடிய ஒன்னாக இல்லை இல்லையா? இல்லையா? அதனால ஞான பிராகபாவத்தை எடுத்துட்டு அவன் சித்த சாதனமோ அர்த்தாந்தரமோ சொல்றதுக்கு வழி இல்லை. அதனால அந்த பட்சத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஞான பிராகபாவ நிவர்த்தியானது ஞானத்தை காட்டிலும் வேறானது அப்படிங்கிற பட்சத்தை எடுத்துட்டு அந்த பட்சத்துல தோஷம் வரும். அந்த தோஷம் வராம இருக்கணுங்கிறத மனசுல சிந்தனம் பண்ணி முன்னாடியே அவர் விசேஷனம் போட்டார். பிராகபாவம் வெதிரிக்த, அது பிராகபாவத்தை காட்டிலும் வேறானது, நான் சாதிக்க வந்த சாத்தியம். பிரதியோகி அதிரிக்தா பிராகபாவ நிவர்த்தி இது மதே பிராகபாவேன அர்த்தாந்தர வாரணாய தத் உதீத்ய த்வம்சாதிகமாதாய ந அர்த்தாந்தர பிரசக்தி கிந்து பூர்வவருத்தி அபாவமாதாய இது வஸ்துகதிம் அனுருத்திய பிராக்பதம் ஸ்வாபாவ வத்திரிக்த. இவ்வளவு போட்டா போதுமே. இப்ப பிராகபாவ வத்திரிக்தன்னு இருக்கா போடணும். இது கேள்வி வரும். அபாவம்னு சொன்னா நாலுக்கும் அபாவம்னு பேர். பிராகபாவம், பிரத்வம்சாபாவம், அத்தியந்தாபாவம், அந்யோன்யாபாவம். அபாவம்ங்கிறது பொதுவான சப்தம்.
தன்னுடைய அபாவத்தை காட்டிலும் வேறான வஸ்துவந்தர பூர்வகம் அப்படின்னு சாத்தியம் சொன்னா போதுமே. பிராகபாவமும் அபாவமானதுனாலே நிவர்த்தி ஆயிடலாமே, அதை வாரணம் பண்ணிடலாம். அப்ப எதுக்கு பிராகபாவம்னு குறிப்பிட்டு சொல்லணும்? சாதாரணமா பிராகபாவம்னு சொன்னா பிரத்வம்சாபாவம், அந்யோன்யாபாவம், அத்தியந்தாபாவம் இதெல்லாம் வியாவிருத்தியா இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், பிரத்வம்சாபாவத்தை வாரணம் பண்றதுக்காகத்தான் பிராகபாவம்னு போட்டாங்க. அப்படி சொல்ல முடியாது. பிராகபாவத்தை கொண்டு எப்படி அர்த்தாந்தரம் சொல்ல முடியுமோ இதை போல பிரத்வம்சாபாவத்தை வச்சுட்டு அர்த்தாந்தரம் சொல்ல முடியாது. நாம என்ன சாத்தியம் பண்ணிருக்கோம்னா, வஸ்துவந்தர பூர்வகம், அதாவது தியானம் வரத்துக்கு முன்னாடி அப்படி ஒண்ணு இருந்திருக்கு. ஆனா தியானத்துடைய பிரத்வம்சாபாவம் தியானத்துக்கு முன்னாடி இருக்க முடியுமோ? பிராகபாவம் தான் தியானம் வரத்துக்கு முன்னாடி இருக்கலாமே தவிர தியானத்துடைய துவம்சம் முன்னாடி இருக்குன்னு வரவே வராது இல்லையா? அதனால தியானத்துக்கு அப்புறம் தானே இந்த பிரத்வம்சாபாவம் வரும். ஆக வஸ்துந்தர பூர்வகம்னு சாத்தியத்தை சொல்லியிருக்கும் போது தியானத்தினுடைய பிரத்வம்சாபாவத்தை எடுத்துட்டு அர்த்தாந்தரம் சொல்றதுக்கு பிரசக்தியே இல்லை. அதனால துவம்சத்தை வாரணம் பண்றதுக்காக பிரார்த்தனை விசேஷனம் போட்டேன்னு சொல்லப்படாது. அந்யோன்யாபாவம், அத்தியந்தாபாவம் இது கூட எடுத்துட்டு நிவர்த்தியம் இல்லாததுனால அர்த்தாந்தரம் சொல்றதுக்கு காரணம் இல்லை. அதனால கடைசியில பிராகபாவம் தான் மிஞ்சும். ஆனாலும் பிராகபாவம்னு விசேஷமாக போட்டது மற்றதை எடுத்துட்டு அர்த்தாந்தரம் சொல்றதுக்கு இல்லை. இந்த ஒரு அபாவம் தான் நமக்கு அர்த்தாந்தரம் சொல்றதுக்கு இருக்குன்னு தெரிவிக்கிறதுக்காக, அதாவது ஸ்பஷ்ட பிரதிபத்திக்காக பிராத்பதம் போட்டார். ததுதீத்ய துவம்சாதிகமாதாய ந அர்த்தாந்தர பிரசக்தி கிந்து பூர்வவருத்தி அபாவமாதாய இது வஸ்துகதிம் அனுருத்திய பிராக்பதம். பிராகபாவம் இடத்துல பிராக் சப்தம் போட்டதுக்கு இது பிரயோஜனம். அவையர்த்தியஞ்ச பிரதியோகி விசேஷணத்வேன அகண்டாபாவ சம்பாதகதையா. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அபாவத்துவம்ங்கிறதுல நம்ம விசேஷனம் போட்டு பிராக்துவ விசிஷ்ட அபாவத்துவம் பிராகபாவத்துவம் இல்லை. பிராகபாவத்துவங்கிறது தனி தர்மம். அது அபாவத்துவம் கலக்காத பிராகபாவத்துவம்னு ஒரு தனி அகண்ட அபாவம். அது அதனால பிராக்னு விசேஷனம் போட்டதுனால ஏதோ கௌரவம் வந்துருத்தோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அபாவம்னு சொன்னாலும் பிராகபாவம்னு சொன்னாலும் ஒரு வித்தியாசமும் இல்லை. பிராகபாவம்னு ஒரு விசேஷமான அபாவத்துக்கு பேரு. அதுல விசேஷனம் போட்டா மாதிரி நினைச்சுட்டு பிராக்வ விசிஷ்ட அபாவம் இல்லை. நான் அதுக்கு வித்தியாசம் காமிச்சிட்டுமா, வன்ஹின்னு சொன்னா வன்ஹிமான் அப்படின்னு சொல்றோம். பர்வத்தோ வன்ஹிமான், அக்னி சாத்தியம். பர்வதா பர்வதீய வன்ஹிமான், அந்த வன்னிக்கு ஒரு விசேஷனம் போட்டேன், பர்வதீயத்துவம். இப்ப என்னாச்சு, இதுல இருந்து பர்வதத்துல இல்லாத மற்ற வன்கி எல்லாம் வாரணமாச்சு. ஆனால் விசேஷனம் சேர்த்ததுனாலே நான் சொன்ன இந்த சாத்தியம் குருபூதமாச்சு, பாரம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன், அதுல வன்கித்துவம் பாட்டுக்கு அதுவும் இருக்கு சாத்தியதாவச்சேதகமாக. அதோட சேர்ந்து பர்வத சம்பந்தித்துவம் அதுவும் விசேஷனமாக ஆச்சு. அப்ப ரெண்டு தர்மம் அந்த சாத்தியத்துல நான் சேர்த்து போட்டிருக்கேன். ரெண்டாச்சுன்னா சாத்தியதாவச்சேதகம் ரெண்டாச்சுன்னா அப்ப என்ன பண்றது, அந்த சாத்தியம் குருபூதம் அப்படின்னு சொல்றது. இங்க வாங்க, இப்ப அபாவத்துவம் மாத்திரம் அபாவவான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் என்னமோ தோணுது பிராகபாவவான் அப்படின்னு போட்டேன். அப்படின்னா இப்ப அங்க முதல்லயே அபாவத்துவம் இருக்கு, அதோட பிராக்துவம்னு ஒரு விசேஷனம் சேர்ந்ததுன்னு நினைக்க வேண்டாம். முதல்ல சொன்ன அபாவம் வேறு, அபாவத்துவம் தான் அங்க இருந்தது. இப்ப பிராகபாவத்துவம்னு ஒரு அகண்ட தர்மம் இருக்கு. ஏற்கா சொல்றேன், இந்த மகாநசியன்னு விசேஷனம் போட்டா அந்த விசேஷனம் சேர்ந்து குருபூதமாக சாத்தியமாச்சுன்னு சொல்ற மாதிரி பிராகபாவங்கிறதுல இல்லை. இது ஒரு அகண்டாபாவம். ஆகையால கௌரவம் இல்லைங்கிறத காண்பிக்கிறார். அவையர்த்தியஞ்ச பிரதியோகி விசேஷணத்வேன அகண்டாபாவ சம்பாதகத்தையா, இதுதான் அகண்டாபாவம்னு சொல்லுது. அதுக்குள்ள ஒரு விசேஷம் சேர்த்து போட்டதாக இல்லை. ஏதேனா யதோ ஞானம் அஜ்ஞானஸ்தைவ நிவர்த்தகம் இது நியமः தஸ்மாத் ஸ்வநிவர்த்திய பதேனைவ பிராகபாவவ்யுதாசே கிம் ஆத்ய விசேஷணேன இது நிரஸ்தம். இங்க பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்கிறார். பிராகபாவ வத்திரிக்தான விவரணாச்சாரியால் போட்ட விசேஷனம் இருக்கே, இதுக்கு பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு எதை நிவர்த்தி பண்ணணும், பிராகபாவத்தை விளக்கணும். இந்த சாத்தியத்தினால ஞான பிராகபாவம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க பிரயத்தனப்படுறேன். பிராகபாவ வத்திரிக்தான நான் என்ன சொல்றேன், உங்களுடைய நியமம் எப்படி, ஞானம் அஜ்ஞானத்தைவ நிவர்த்தகம்
எதோ ஞானம் அஜானத்தைவ நிவர்த்தகம்னு பஞ்சபாதிகாச்சாரர் பேசியிருக்கார். அஜானத்தைவன்னு சொன்னா அந்த ஏவகாரத்தால அதை தவிர்த்து வேற எதையுமே ஞானம் நிவர்த்தி பண்ணாது. அப்ப ஞான பிராகபாவத்தை அதை நிவர்த்தி பண்ணுமோ? பண்ணாது இல்லையா? அப்ப ஞான பிராகபாவம் ஞான நிவர்த்தியம் இல்லைன்னு சொன்னா ஸ்வநிவர்த்தியம்ங்கிற இந்த விசேஷனம் போட்டத்தினாலேயே ஞான பிராகபாவத்துக்கையும் விளக்கியாச்சு, வியாவிருத்தி ஆயிடுச்சு. அப்ப எதுக்கு முதல் விசேஷனம்? இந்த பிராகபாவ வத்திரிக்தான்னு போட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம் வரும். அந்த ஆக்ஷேபத்துக்கு சித்திகாரர் என்ன பதில் சொல்றாருன்னா, இப்ப நான் மேல சொல்ல போற பதில்னாலே இந்த ஆக்ஷேபம் நிராகம் பண்ணப்பட்டதாக ஆச்சு. என்ன பதில் சொல்றார்? பிரமாத்வேன ஞான நிவர்த்தியத்துவம் அந்நேஷாம் ந இத்தியத்திர தாத்பர்யா எதோ ஞானம் அஜானத்தைவ நிவர்த்தகம் அப்படிங்கிற அந்த வாக்கியத்துல ஞானத்தினால வேற எதுவுமே நிவர்த்தி ஆகாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. பிரமாங்கிற ஞானம் பிரமாத்துவம் இந்த ரூபத்துல அஜானத்தை தவிர்த்து வேற எதுவுக்குமே நிவர்த்தகம் ஆகாதுன்னு அர்த்தம். இதை எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்றதுன்னு கேட்டா, ஞானம் அஜான நிவர்த்திக்கு காரணம் அப்படின்னா எந்த ரூபத்துல அது காரணம்? ஞானத்துவேனன்னு சொல்லணும் இல்லையா? ஞானம்ங்கிற ரூபத்துல அந்த ஞானம் அஜான நிவர்த்திக்கு காரணம். அஜான நிவர்த்திக்கு தான் காரணமே தவிர வேற இன்னொன்னுக்கு இல்லைன்னு ஏவகாரத்தினால கிடைக்கிறது. அப்படி அர்த்தம் இல்லை. ஏன்னா அப்படி சொன்னா இந்த ஞானம் அஜானத்தையும் நிவர்த்தி பண்றது, ஞான பிராகபாவத்தையும் நிவர்த்தி பண்றது, எப்படி அஜான நிவர்த்திக்கு தான் காரணம்னு ஏவகாரம் போட்டு சொல்லலாம்னு பிரச்சனை வரும். பஞ்சபாதிகாக்காரர் சொன்னதுல அது மேல ஆக்ஷேபம் வந்தது. சித்திகாரர் என்ன சொல்றார்? ஞானம்ங்கிறது அஜான நிவர்த்திக்கு தான் காரணம்னு சொல்றதுக்கு எந்த ரூபத்திலேன்னு பார்க்கணும். பிரமாத்துவேன ரூபேன்னா பிரமாத்துவங்கிற ஒரு ரூபத்துல அந்த ஞானம் எதை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொன்னா அஜானத்தை தான் நிவர்த்தி பண்ணுமே தவிர இன்னும் ஒண்ணு இல்லை. ஞான பிராகபாவ நிவர்த்தி அந்த ஞானம் எந்த ரூபத்துல நிவர்த்தி பண்றதுன்னு சொன்னா பிரதியோகித்துவேன ரூபே. சரியா? பிராகபாவம் பிரதியோகி நாஷ்யா, எல்லா பிராகபாவமே அதனுடைய பிரதியோகியாலே நிவர்த்தி ஆகக்கூடியது. அப்ப அந்த ஞானமும் ஞான பிராகபாவத்துக்கு எந்த ரூபத்துல காரணமாகும்? பிரதியோகித்துவேன ரூபேன இல்லையா? அதனால வேற ரூபத்துல அது வேற பல காரியம் செய்யலாம். சம்ஸ்காரம் பிரதி ஞானம் காரணமா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பல ஒரு காரணம்னு ஒரு வஸ்து எடுத்துட்டோம்னா அது பல காரியங்களுக்கு காரணமாகும். ஆனா வெவ்வேறு ரூபத்துல காரணமாகும். அப்படி பார்க்கும்போது பஞ்சபாதிகா வாக்கியத்துல ஞானம் அஜானத்தைவ நிவர்த்தகம் அப்படிங்கிற வாக்கியத்துல ஞானம்ங்கிறது பிரமாங்கிற ரூபத்துல அஜான நிவர்த்தி ஒண்ணுக்குதான் காரணமே தவிர வேற எதுவுக்கும் காரணம் இல்லைன்னு அர்த்தம். ஆக மற்ற வேற ரூபத்துல ஞானம் பிராகபாவ நிவர்த்திக்கும் காரணமாக இருக்கிறதுனாலே பிரதியோகித்துவேன ரூபேன அந்த பிராகபாவத்தை கொண்டு அர்த்தாந்தரத்தை வாரணம் பண்றதுக்காக முதல் விசேஷனம் பிராகபாவ வத்திரிக்தங்கிற விசேஷனம் அவசியம் போட்டாகணும். நச்ச ஸ்வவிஷய ஆவரணபதே நைவ தத்விதாசா. இப்ப அடுத்த கேள்வி, ஞானம் சொல்றேன். ஞான பிராகபாவம்னா ஞானம் வரத்துக்கு முன்னாடி இல்லேன்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்து அபாவம். ஞானம் இல்லை, ஞானம் வரத்துக்கு முன்னாடி ஞானம் இருக்கல இல்லையா? ஞானம் இருக்கலேன்னு சொல்லக்கூடியது அபாவம் தானே? அதுதான் ஞான பிராகபாவம்னு சொல்றது. ஞானம் வரத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்றோமே அது அஜ்ஞானம். சரியா? அஜ்ஞானம்னு சொன்னா ஞானம் வரத்துக்கு முன்னாடி இருந்தது, பிராகபாவம்னு சொன்னா ஞானம் வரத்துக்கு முன்னாடி இது இருக்கலைங்கிறது. இந்த மாதிரி வித்தியாசம் பண்றது. இப்ப என்ன கேள்வினா, நீங்க சாத்தியத்துல என்ன விசேஷம் போட்டிருக்கீங்கன்னா ஸ்வவிஷய ஆவரணம்னு போட்டிருக்கு. அதாவது அந்த ஞானம் எந்த விஷயத்தை காண்பிக்கிறதோ பிரகாசப்படுத்துறதோ இந்த விஷயத்தை அது மூடக்கூடியதாக இருக்கணும், ஆவரணம் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்படின்னா பிராகபாவம் எங்கேயாவது ஆவரணம் பண்ண முடியுமோ? அது அபாவம் இல்லையா? பாவமான வஸ்துவை வச்சுதான் ஒரு வஸ்துவை மறைக்க முடியும். அபாவத்தை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? அபாவத்தினால மறைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஸ்வவிஷய ஆவரணன்னு விசேஷனம் கொடுத்ததுனாலேயே
அது பிராகபாவம் ஆக முடியாதுங்கிறது சித்தமா எடுத்து இல்லையா? அப்ப எதுக்கு தனியாக சொப்பிராகபாவ வத்திரிக்தன்னு ஒரு விசேஷனம் போடணும்? அதுக்கு மேல இன்னொரு கேள்வி. இப்ப இந்த விசேஷனம் போட்டதுனால நமக்கு ஒன்றும் தப்பு வரப்போறது இல்லை, இது இல்லாமலே சித்திச்சுடுமே, இது எதுக்குன்னு கேட்கணுவா. அதுக்கு சொல்றார், இல்ல பிராகபாவமும் ஆவரணம் ஆயிடும். நான் சொல்ற லட்சணப்படி பார்த்தேன்னா, அஸ்தி பிரகாசத்தே இது வியவஹார விரோதித்வ ரூபஸ்ய ஆவரணத்வஸ்ய பாவாபாவ சாதாரணத்வா. இந்த ஒரே வாக்கியத்துல இவர் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கார். ஆவரணம் அப்படின்னு சொல்றீங்களே, என்னது ஆவரணம்ங்கிறது? நாம லோகத்துல ஏதோ இந்த சின்ன வஸ்துவை ஒரு பெரிய வஸ்துவால போட்டு மூடுறது, இது ஆவரணம்னு நினைச்சுட்டு இருக்கோம். இது இல்லை. இது ஆவரணமா இருந்தால் அஜ்ஞானத்தினால பிரம்மத்தை மறைக்க முடியாது. பரிச்சின்னமான ஒரு வஸ்து அதை மறைக்க முடியாது. இந்த மேகத்தினால சூரியனை மறைக்க முடியாது. மேகத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அப்ப ஆவரண சப்தார்த்தம் என்னன்னு சொல்றோம். அஸ்தி பிரகாசத்தே இது வியவஹார விரோதித்துவம். எந்த ஒண்ணு இருக்கிறதுனால அஸ்தி, அந்த ஒரு வஸ்து அஸ்தி பிரகாசத்தே அப்படின்னு சொல்றதுக்கு பிரதிபந்தம் ஏற்படுறதோ அதுதான் ஆவரணம். சரியா? இது இல்லாட்டா அது அஸ்தின்னு விவகாரம் பண்ணலாம், பிரகாசத்தே தெரியுதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஏதோ ஒண்ணு இருக்கு, இது அப்படி விவகாரத்துக்கு விரோதியாக இருக்கு. இது இருக்கிறதுனாலதான் அப்படி ஆகுது. இப்ப அஜ்ஞானங்கிறது இல்லைதான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பிரத்யட்சமா தெரிகிறது, அபரோக்ஷம்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்றதுக்கு விரோதியா இருக்கிறது அதுதான் ஆவரணம். இதுதான் மறைக்கிறதுன்னு சொல்றது. இப்ப சூரியனை மேகம் மறைக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த மேகம் இருக்கிறதுனால சூரியன் தெரியலேன்னு நாம சொல்றோம். அப்ப சூரியன் தெரியலேன்னு சொல்றதுக்கு காரணமா எடுத்து இல்லையா மேகம், இதுதான் ஆவரணம், போட்டு மறைக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை. இப்படி சொன்னேனால் தியானம் வராத அந்த பிராகபாவ காலத்துல உங்களுக்கு அந்த வஸ்துவை பத்தி விவகாரம் பண்ண முடியுமோ? தெரியாதே வஸ்துவை பத்தி. அப்ப அந்த அபாவம் கூட அந்த வஸ்து இருக்கு, எனக்கு பிரகாசிக்கிறது அப்படின்னு தெரிய அப்படிங்கிற விவகாரம் வரத்துக்கு விரோதி ஆயிடுது இல்லையா? அதனால இந்த விரோதித்துவம், ஒரு வஸ்து அஸ்தி, அந்த வஸ்து பிரகாசிக்கிறது அப்படிங்கிற விவகாரத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் ஆவரணம் அப்படின்னு சொன்னால், இது பாவ பதார்த்தமும் ஆகலாம், அபாவ பதார்த்தமும் ஆகலாம். மூடி மறைக்கிறதுங்கிற அந்த ஆவரணம் வேறு, இப்ப சொல்லக்கூடிய ஆவரணம் வேறு. இந்த விதத்துல பார்க்கும்போது ஞான பிராகபாவத்துக்கும் இந்த ஆவரணத்துவம் வந்துடும். அதனால ஸ்வவிஷய ஆவரணங்கிற விசேஷணத்தை போட்டு ஞான பிராகபாவத்தை விளக்க முடியாது. அதனால அதை விளக்கிறதுக்காக பிராகபாவ வத்திரிக்தனை திருப்பி போட்டுதான் விசேஷனம் அவசியம் போடணும். அஸ்தி பிரகாசத்தே இது வியவஹார விரோதித்வ ரூபஸ்ய ஆவரணத்வஸ்ய பாவ அபாவ சாதாரணத்வா விருத்திஜனக அதிருஷ்டேன அர்த்தாந்தர வாரணாயது விசேஷணம் இதம். சரி, இப்ப பிராகபாவ வத்திரிக்தங்கிற போட்டத்துக்கு பிரயோஜனம் தெரிஞ்சு போச்சு, அது அவசியம் வேணும்னு. அதுக்கு அடுத்தது ஸ்வவிஷய ஆவரணான்னு ஒரு விசேஷனம் போட்டாரு. இதனுடைய பிரயோஜனம் என்னன்னு பார்க்கலாம். இது போடலைன்னா என்ன அர்த்தமாகும்? பிராகபாவத்தை காட்டிலும் வேறானது ஸ்வநிவர்த்தியம். தியானம் வந்ததுனால் நிவர்த்தி ஆகக்கூடியது. தியானம் எங்க வருதோ அதே இடத்துல இருக்கக்கூடியது. இப்பேற்பட்ட வஸ்துவை நான் சாதிக்க வந்தேன்னு சொன்னதாக. ஸ்வவிஷய ஆவரணங்கிறத மாத்திரம் போடல, இந்த விசேஷனம் அதுக்கு போடல. இப்ப என்ன ஆகும்? விருத்தி ஜனக அதிருஷ்டேன அர்த்தாந்தரம். ஒரு விஷய தியானம் ஏற்படணும்னு சொன்னா அந்த விஷய தியானம் ஏற்படுறதுக்கு நம்மளுடைய அதிருஷ்டமும் ஒரு காரணம் தான். அது விருத்தி இல்லாத தியானம் வராது. தியானம் வர்றதுக்கு ஒரு அதிருஷ்டம் தேவைப்படுறது. அப்ப அந்த விருத்தி ஜனகமான அதிருஷ்டம் எங்க இருக்கும்? இதுல எல்லா இந்த சொவிஷயாவரணங்கிற ஒரு விசேஷணத்தை தவிர்த்து பாக்கி எல்லா விசேஷனமும் அதுல சேர்றது. விருத்தியை உண்டு பண்ணக்கூடிய அதிருஷ்டமானது புண்ணியம்னு வச்சுங்களேன். அந்த புண்ணியமானது தியான பிராகபாவத்தை காட்டிலும் வேறானதுதான். புண்ணியத்துடைய சுபாவம் என்னன்னா, அது பலத்தை கொடுத்தாச்சுன்னா பலத்தினால அழியக்கூடியது. அப்ப தியானத்தை உண்டு பண்ணக்கூடிய புண்ணியம் தியானம் வந்ததுன்னா அது அழிஞ்சு போயிடும். அப்ப ஸ்வநிவர்த்தியம் ஆயிடுச்சு. ஸ்வநிவர்த்திய தியானம் எங்க வருதோ அதே அந்தகரணத்துலதான் அந்த புண்ணியம் இருக்கணும். அப்ப ஸ்வதேசகதமாக இருக்கு, எல்லாமே பொருத்தமா இருக்கு. இன்னும் தியானம் வரத்துக்கு பூர்வம் முன்னாடி இருந்தது, அது இருந்தா தானே அப்புறம் தியானத்தை உண்டு பண்ண முடியும். ஆகையால எல்லா விசேஷனமும் பொருத்தமா இருக்கு. இந்த விருத்திஜனகமான அதிருஷ்ட பூர்வகத்துவம் இது சித்தமாயிடும். சித்தமான பிரயோஜனம் இல்லை, அஜ்ஞானம் சித்திக்கல, திருப்பி அர்த்தாந்தரம் வந்ததாக ஆகும்.
இதை நிவர்த்தி பண்றதுக்காக விஷய ஆவரணான்னு ஒரு விசேஷனம் போட்டார். இதை போட்டா இந்த விசேஷனத்தை சேர்த்துட்டோம்னா இப்ப அர்த்தாந்தரம் இல்லை. எப்படின்னா இந்த அதிருஷ்டமானது ஞானத்தினுடைய விஷயத்தை அஸ்தி பிரகாசத்தே அப்படிங்கிற விவகாரம் பண்றதுக்கு விரோதியாக இல்லை, இது அனுகூலம். இது அந்த ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லையா, இது இருக்கிறதுனாலதான் மேல்கொண்டு அஸ்தி பிரகாசத்தேன்னு விவகாரம் வருது. ஆக அந்த விஷயம் அஜ்ஞான விஷயம் அஸ்தி, அஜ்ஞான விஷயம் வேண்டாம், ஞான விஷயமானது இருக்கு எனக்கு தெரியுது அப்படிங்கிற விவகாரத்துக்கு அனுகூலமே தவிர இந்த அதிர்ஷ்டம் இது பிரதிகூலம் இல்லை. ஆகையால விஷய ஆவரணத்துவங்கிற விசேஷனம் அதுல இல்லை. இந்த விசேஷனம் போட்டாச்சுன்னா விருத்தி ஜனக அதிர்ஷ்டத்துக்கு வியாவிருத்தி ஆயிடுது. நச்ச ஆவரண பதேனைவ தத்வியுதாசே ஸ்வவிஷயே தீவியர்த்தம். இதுக்குள்ள திருப்பி உள்ள போந்தான் ஸ்வவிஷய ஆவரணம்னு எதுக்காக போடணும்? என்ன ஆவரண அவ்வளவு சொன்னா போருமே, ஸ்வவிஷயங்கிறது போட வேண்டிய அவசியம் இல்லையே. ஸ்வப்ராகபாவ வத்திரிக்த ஆவரண ஸ்வநிவர்த்திய ஸ்வதேசகத வஸ்துங்கிற பொருட்கள் போட்டா போறோம். ஏன்னா இந்த விருத்தி ஜனக அதிருஷ்டம் ஆவரணம் இல்லைங்கிறதுனாலேயே வாரணம் பண்ணிடலாமே. அப்ப சொன்னா எது அதிருஷ்டம் விஷய ஜான ஜனகம் விஷயாந்தர ஜான பிரதிபந்தகத்தையா தது ஆவாரகம் தாதிருஷ அதிருஷ்டபூர்வகத்வேன அர்த்தாந்தர வாரகத்வா. நான் சொல்றேன் பதில். இப்படி ஒரு அதிருஷ்டம் வந்தது. இந்த அதிருஷ்டமானது இது எப்ப நமக்கு உபயோகப்படும் கேட்டா, நம்ம இந்த பாக்கிய விஷயத்திலேருந்து மனத்தை நிவர்த்தி பண்ணி ஒரே விஷயத்துல ஏகாகிரமா பண்றோம் இல்லையா, அப்ப அந்த விஷயம் மாத்திரம் தெரியுது. அப்படி தெரியறதுக்கு காரணமான அதிருஷ்டம் மற்ற விஷயங்கள் தெரியாம போகிறதுக்கும் இந்த விஷயம் தெரியறதுக்கும் காரணமா இருக்கு. அப்ப இந்த அதிருஷ்டம் என்ன பண்றது, ஒரு விஷயம் தெரியறதுக்கு காரணமாகிறது, அதே சமயத்துல இன்னொரு விஷயம் தெரியாம போறதுக்கும் காரணமா போகுது இல்லையா. அப்பதான் இது ஏகாகிரப்படுத்தி இது பண்றது விஷயாந்தர நிவர்த்தி பூர்வகமா. அப்ப அந்த விஷயாந்தரத்துக்கெல்லாம் இது ஆவரணம்னு சொல்லலாம். ஏன்னா விஷயாந்தர ஞானத்துக்கு விரோதி, விஷயாந்தரம் அஸ்தி பிரகாசத்தை தெரியுறது அப்படின்னுங்கிற விவகாரத்துக்கு பிரதிபந்தகமாயிடுச்சு இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் அப்பேற்பட்ட ஒரு அதிருஷ்டம் இது விஷயாந்தர ஞானத்துக்கு பிரதிபந்தகமாகவும் இந்த விஷய ஞானத்துக்கு காரணமாகவும் ஒரு அதிருஷ்டம் இருக்குமே, அந்த அதிருஷ்டத்துல ஸ்வவிஷய வேண்டாம் ஆவரணத்துவம் கூட இருக்கு. ஏன்னா விஷயாந்தர ஆவரணத்துவம் வந்துவிட்டே, அதனால நீங்க வெறும் ஆவரண அப்படின்னு மாற்றம் போட்டு இதை வாரணம் பண்ண முடியாது இந்த அதிருஷ்டத்தை. அதனால இந்த அதிருஷ்டத்தை கொண்டு அர்த்தாந்தரம் வந்துடும். அதை நிவர்த்தி பண்றதுக்காக விஷய ஆவரணம்னு போடும், தன்னுடைய விஷயத்தை ஆவரணம் பண்ணக்கூடியது. இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த அதிருஷ்டம் விஷயாந்தரம் வேற விஷயத்தை வேணும்னா ஆவரணம் பண்றதே தவிர இந்த ஞானம் எந்த ஞானத்தை அது உண்டு பண்ணதோ அந்த ஞானத்துடைய விஷயத்தை ஆவரணம் பண்ணல. அதுக்கு இது அனுகூலமாக இருக்கு. அதனால ஆனா அஜ்ஞானம் எப்படி இந்த ஞானத்துடைய விஷயத்துக்கே ஆவரணமாக இருந்தது இல்லையா. அதனால விஷய ஆவரணங்கிற விசேஷனம் போட்டதுனால போட்டுதான் அதுக்கு பிரயோஜனம் உண்டு. இல்லைன்னா இந்த அதிர்ஷ்டத்தினால அர்த்தாந்தரம் வந்துவிடும். நச்ச ஜடே அஜ்ஞானஸ்ய அனங்கீகாராத் சிதஸ்ச அஜ்ஞானாதி சாட்சிதையா பாசமானத்வாத் கவ ஆவரணம் இது வாக்கியம். இப்ப மூலத்துக்கே ஹானி. ஸ்வவிஷய ஆவரணம்னு சொல்றே, என்னது அது ஸ்வவிஷய ஆவரணம்? எதை ஆவரணம் பண்றது? அந்த அஜ்ஞானம் சொல்லணும். ஏன்னா உங்க சித்தாந்தப்படி அஜ்ஞானம் எதை மறைக்கும்னு சொன்னா ஜடத்தை மறைக்காது தீர்மானம். ஏன்னா ஜடத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால மறைக்காது. ஜடே ஆவரண அனங்கீகாரா. சரி, சைத்தன்யத்தை தான் மறைக்கிறதுன்னு சொல்லுவோமேன்னு கேட்ட, சிதஸ்ச அஜ்ஞானாதி சாட்சிதையா பாசமானத்வா. அஜ்ஞானத்தையும் சேர்த்து பிரகாசப்படுத்திட்டு இருக்கே, அது மறைக்கவே இல்லையே சைத்தன்யத்தை. அதை மறைச்சு கொடுத்தனா அப்புறம் ஒண்ணுமே தெரியாம போயிடும். அதனால அஜ்ஞானம் ஜடத்தை மறைக்காது, அவசியம் இல்லை. சைத்தன்யத்தை மறைச்சிட்டேன்னு சொன்னா மறைச்சா அஜ்ஞானமே தெரியாது போயிடும். அதனால அஜ்ஞானம் தெரியுறதுங்கிறதுனால அது அஜ்ஞானம் அந்த சைத்தன்யத்தை மறைக்கல, சாட்சி சைத்தன்யத்தை மறைக்கலைன்னு தெரியுது. அப்ப எதைத்தான் மறைச்சது சொல்லுங்க? இதை தவிர மூணாவது ஒண்ணும் இல்லை. அப்ப கோ ஆவரணம், நீங்க ஸ்வவிஷய ஆவரணம்னு சொல்றீங்களே, அது என்னது? இது அந்த மாதிரி பண்றதுக்கு ஒண்ணும் வஸ்து இல்லையேன்னு கேட்டா, இது நவாக்கியம். அஜ்ஞானாதி சாட்சிதையா சித பிரகாசமானத்வேதி அஸ்தி பிரகாசத்தே இது விவகாராபாவேன
ததம்சே அஜ்ஞானாவரணஸ்ய ஆவசியகத்வா. இந்த அஜ்ஞானம் சைத்தன்யத்தை மறைக்கிறது. ஜடத்தை மறைக்கல, ஆனா அஜ்ஞானம் சைத்தன்யத்தை மறைக்கிறது. மறைச்சா எப்படி பிரகாசம்? அஜ்ஞானமே தெரியாத போயிடுமேன்னு கேட்டல, அது தப்பு. ஏன்னா மறைக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதனுடைய பிரகாசம் இல்லாம போச்சுன்னு அர்த்தம் இல்லை. இது பிரகாசிக்கிறது, சுத்தமான சைத்தன்யம் இருக்கு, அதுதான் நான் என்று பிரகாசிக்கிறேன் அப்படின்னு தெரிய விடாம பண்றது தானே இந்த விவகாரத்துக்கு விரோதமா இருக்கிறது தானே. அப்படிதான் இருக்கு. அகம் நஜானாமின்னு சொல்ல வச்சு விடுறதா இல்லையா? அந்த ஞானத்தை பிரகாசப்படுத்திட்டு அந்த சைத்தன்யம் இருந்தாலும் நஜானாமி அப்படின்னு தானே இதை பிரகாசப்படுத்துறது. அப்படி இருக்கிறது என்ன ஆச்சு? நான் நஜானாமி நாஸ்தி ந பிரகாசத்தே அப்படிங்கிற விவகாரத்துக்கு காரணமாக ஆனபடியாலே இந்த அஜ்ஞானம் சைத்தன்யத்தை மறைக்கதான் மறைக்கிறது. நான் சொன்ன ஆவரண லட்சணம் அதுக்கு வருது, அது போறோம்னுட்ட. சிதா அஜ்ஞானாதி சாட்சிதையா பிரகாசமானத்தேகி. அஜ்ஞானம் தெரியறதுக்கு அந்த சைதன்யம் பிரகாசிக்கிறது வாஸ்தவம் தான். இருந்தாலும் அஸ்தி பிரகாசத்தை, அப்பேற்பட்ட சுத்த சைதன்யம் இருக்கு பிரகாசிக்கிறதுங்கிற விவகாரத்துக்கு இந்த அஜ்ஞானம் பிரதிபந்தம் பண்ணி விட்டுடுறது. அதனால ததம்சய அஜ்ஞானாவரணஸ்ய ஆவசியகத்வா வக்ஷதேக ஏதது. இந்த விஷயம் மேல் கொண்டு நிரூபணம் பண்ண போறோம். அது எதுக்காகன்னு கேட்டா, அஜ்ஞானத்திலே இங்க ஒரு பிரச்சனை வந்துடும். நீங்க இந்த அனுமானத்தினால கஷ்டப்பட்டு எதை சாதிக்கிறேன்? அஜ்ஞானத்தை. அஜ்ஞானம் சாட்சி பாஸ்யம் தானே. சாட்சி பாஸ்யம்னு சொன்னா அந்த விஷயத்துல அஜ்ஞானம் இருக்காது. சாட்சி பாஸ்யமான விஷயம் தெரியாம இருக்கவே இருக்காது. சரிதானே? சுகம் நமக்கு இருக்குன்னு சொன்னா அது எனக்கு தெரியாது, எனக்கு சுகம் இருக்குங்கிறது பேச முடியாது. இருக்குது அப்படி தெரியலைன்னா இல்லைன்னு அர்த்தம். இப்ப என்ன ஆகும்? சாட்சி பாஸ்யமான அஜ்ஞானத்துக்கு ஒரு அஜ்ஞானம் இல்லாத காரணத்தினாலே இந்த அனுமான பிரமாணம் இருக்கே, இது அஜ்ஞானத்தை சாதிக்கிறது. அப்படின்னா இந்த அனுமான பிரமாணத்தால தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அஜ்ஞானம் தெரியலேன்னு சொல்லணும். அப்பதானே பிரமாண ஜானம் அதை தெரியப்படுத்தும். இந்த அனுமானங்கிறது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தினால வரக்கூடிய ஞானமானது நமக்கு தெரியாத ஒரு அஜ்ஞானத்தை போதிக்கிறதுன்னு சொல்லணும். தெரியாத அஜ்ஞானமே கிடையாது. அஜ்ஞானம் சாட்சி பாஸ்யம்னு சொல்லிட்டா, சாட்சி பாஸ்யமான அஜ்ஞானத்துக்கு இன்னொரு அஜ்ஞானம் இல்லாததுனால இந்த அனுமானம் இருக்கே, இந்த அனுமானம் பிரமாணம் அஜ்ஞானத்தை அஜ்ஞான விஷயகமான அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியாததாக ஆகும். ஏன்னா அப்படி ஒரு அஜ்ஞானம் இல்லை. சரி வேண்டாமேன்னு சொன்னா, இந்த அஜ்ஞான சாதகமான இந்த ஞானம் இருக்கே அனுமானம், இதை நீங்க அஜ்ஞான சாதக பிரமாணமாக சொல்ல முடியாது. அப்படி இதை பிரமாணம்னு சொல்லிட்டேன்னா நான் வேற ஒரு தோஷம் சொல்லுவேன். நீங்க சொன்ன ஹேத்துவுக்கு இங்க விசாரம்னு வருவேன் இந்த அனுமான பிரமாணத்துல. ஏன்னு கேட்டா, இந்த அனுமான பிரமாணம்ங்கிறது ஒரு பிரமாண ஞானமாக இருக்கு. இதுல அஜ்ஞானத்தை சொல்லக்கூடிய ஒரு ஞானமாக இருக்கு. ஆனா அஜ்ஞான பூர்வகத்துவம் இல்லை இல்லையா? இந்த அனுமானத்தினால நிவர்த்தி ஆகணும்னா அஜ்ஞான விஷயகமான ஒரு அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகணும். அப்பதான் நீங்க சொன்ன சாத்தியம் இங்க இருக்குன்னு சொல்லலாம். ஸ்வதேசகத வஸ்துந்தர பூர்வகம்னா ஸ்வவிஷய ஆவரண அஜ்ஞான, ஸ்வவிஷயம் அஜ்ஞானமே தான். ஆக அஜ்ஞான விஷயக்க அஜ்ஞான பூர்வகத்துங்கிற சாத்தியம் இருந்தாத்தான் இந்த அனுமானத்தை சரின்னு சொல்லலாம். ஆனா அஜ்ஞான விஷயக்க அஜ்ஞானம் கிடையாது. அதனால இந்த மாதிரி பெரிய தோஷம் மேல சொல்ல போறார். அதுக்கு பதில் சொல்லும் போது என்ன பண்ண போறாருன்னா, அஜ்ஞானம் ஸ்வரூபத்தா சாட்சி வேத்தியம், அதனுடைய ஸ்வரூபம் சாட்சியால தெரிகிறது. ஆனா அது பாவரூபமா அபாவ ரூபமா அப்படிங்கிற இந்த விசேஷங்கள்லாம் சாட்சிக்கு தெரியாது. அது சாட்சி பாஸ்யம் இல்லை. அதனால அந்த விஷயத்துல அஜ்ஞானம் இருக்கு. ஆக பாவத்துவேன ரூபேன அந்த வஸ்து அஜ்ஞானத்துக்கு விஷயமா. அதாவது ஒரு ரூபத்துல தெரிஞ்சாலும் இன்னொரு ரூபத்துல தெரியாத போகும். இந்த சுக்தி கூட இதம் ரஜதம்னு தெரியறச்ச இதம்னு தெரியுறது. இதம்ங்கிறது புரோவர்த்தித்துவங்கிற ஒரு ரூபத்துல அந்த வஸ்துவை எதுவும் மறைக்கல, அது தெரிஞ்சுருக்கு. ஆனா அதுல உள்ள சுக்தித்துவங்கிற ரூபத்துல அதே வஸ்து மறைஞ்சிருக்கு அஜ்ஞானத்தால. அத போல அஜ்ஞானம்ங்கிறது தெரியறது.
அது பாவரூபங்கிறது தெரியல. பாவரூபம்னு தெரியல, ஞானத்தால நிவர்த்தி ஆகணும் தெரியல, பிராகபாவத்தை காட்டிலும் வேறானதுன்னு தெரியல. இவ எத்தனையோ தெரியல. ஆக அத்தனை விஷயங்கள் அந்த ரூபத்துல அது அஜ்ஞானத்துக்கு விஷயமாக ஆகலாம்னு மேல சொல்லப்படுற. அதைத்தான் வக்ஷதே செய்தது அப்படின்னு சொல்ற. அதே மாதிரிதான் சைத்தன்யம் இருக்கே, இந்த சைத்தன்யம் அஜ்ஞானத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய பிரகாசமாக தெரிகிறது. நானும் தெரிகிறது, அஜ்ஞானம் தெரிகிறது அப்படிங்கிறது சொல்லும்படியாக தெரிகிறது. ஆனால் இதுதான் அனவச்சின்னமான சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற ரூபத்தில் அது தெரியல. அதுதான் நான், அப்படி என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் கூட அதே ஸ்வரூபந்தான் அப்படிங்கிறது தெரியல, அந்த ரூபத்துல தெரியல. ஆக ஒரு ஒரு ஸ்வரூபம் பிரகாசிக்கின்றிருந்தாலும் வேற ஒரு ரூபத்துல அது தெரியலங்கிறதுக்கு அஜ்ஞானம் ஆவரணம் பண்றது. அஜ்ஞானாதி சாட்சிதயா சிதா பிரகாசமானத்வே அபி அஸ்தி பிரகாசத்தே இது விவகாராபாவேன ததம்சே அஜ்ஞானாவரணஸ்ய ஆவசியகத்வா. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஜடாம்சத்துல அஜ்ஞானம் கிடையாதுன்னு நீங்க சொன்னது இல்லையா? அஜ்ஞானம் சைத்தன்யத்தைத்தான் மறைச்சா அதைத்தான் மறைக்கும், ஜடத்தை மறைக்காதுன்னு. ஆனா ஆவரணத்தினுடைய ஒரு பலம் அங்கேயும் தெரிகிறது. எப்படி? ஞானம் வராத இந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனாலதான் அந்த வஸ்துவை பத்தி என்னால இருக்கு இல்லேன்னு ரெண்டுமே சொல்ல முடியாம போகுது. அஸ்தி பிரகாசத்தே அப்படின்னு விவகாரம் பண்ண முடியாம போனதுக்கு காரணம் என்ன? இந்த அஜ்ஞானமும் ஒரு காரணம் தான். ஆக நான் சொன்ன லட்சணப்படி அது அந்த ஜடமான வஸ்துவையும் மறைக்கிறதுன்னு சொல்லலாம். அதுல ஒன்றும் சந்தேகம் முடியாது. ஆக ஜடாம்சேபி அஜ்ஞான ஆவரணம் உண்டு, இந்த லட்சணப்படி ஆவரணம் உண்டு. அப்ப எப்படி ஆவரணம் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, அந்த சொப்பிரகாசமான ஸ்வரூபம் இருக்கே, அந்த ஸ்வரூபம் அதுக்கு கிடையாது. சொப்பிரகாச சைத்தன்யத்தோடு சம்பந்தப்பட்டதுனாலே அந்த ஜடம் பிரகாசிக்கணும். சொப்பிரகாச சைத்தன்யம்னா சைத்தன்யத்தை இந்த அஜ்ஞானம் ஆவரணம் பண்ணிடுத்துனா அப்ப அனாவிருத்த சைத்தன்ய சம்பந்தம் வராதத்தினாலேயே ஜடம் தெரியலேன்னு சொல்லிடலாம். ஆகையால சைத்தன்ய பிரகாசத்துல எப்படி அஜ்ஞானம் ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கோ அதை போல ஜடத்தை பிரகாசிக்காம பண்றதுக்கு வேற ஒரு காரியம் பண்ண வேண்டியதில்லை. இதுதான் அதனுடைய தாற்பயம். சைத்தன்யம் பிரகாசிக்கிறது, அதை அஜ்ஞானம் மறைச்சாதான் பிரகாசிக்காம அந்த தெரியலேன்னு பண்ண முடியும். அனாவிருத சைத்தன்ய சம்பந்தம் ஜடத்துல இருந்துட்டா அது ஜடமும் சேர்ந்து பிரகாசிச்சிடும். இப்ப என்னாச்சு? சைத்தன்யத்தை அஜ்ஞான ஆவரணம் பண்ணிடுச்சுன்னா அனாவிருத சைத்தன்ய சம்பந்தம் ஜடத்துக்கு வரல, அதனால பிரகாசிக்கலன்னு சொல்லிடலாமே தவிர அஜ்ஞானத்துக்கு அதிகப்படியான வேலை சொல்ல வேண்டாம், அந்த ஜடத்தையும் சேர்த்து அதை மறைக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது அவளுடைய தாற்பயம். ஆனா என்னுடைய இப்ப சொன்ன லட்சணப்படி பார்த்தோம்னா இது ஜடாம்சத்திலையும் இந்த அஜ்ஞானத்தை சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ததம்சே அஜ்ஞானாவரணஸ்ய ஆவசியகத்வா வக்ஷதே செய்தது. இதோட வச்சுக்கோமா.